கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உபாகமம் 3:24. அதன் முன்பகுதி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவனுடைய வல்லமையும் மகத்துவமும் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்கிவிட்டது. நீங்கள் நினைக்கலாம், அந்த வருஷம் முழுக்க 11ஆம் மாதத்துக்கு வந்துட்டேன், இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் மனதில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? போராடி கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு சில காரியங்களுக்காக வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவே இல்லையே, இந்த வருஷம் நிறைவேறும்னு சொன்னீங்களே ஆண்டவரே, ஏன் எனக்கு இன்னும் நடக்கலை அப்படின்னு போராடி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் தமது வல்லமையை உங்களிடத்தில் காண்பிக்க தொடங்கிவிட்டார். அவர் மகத்துவம் உங்களிடத்திலே விளங்கப் போகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை, உங்களுக்கு நேராக வருகிற வார்த்தை. ஒருவேளை வாழ்க்கையில நம்ம போராடிக்கிட்டே இருக்கலாம். பிள்ளைகள் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காம இருக்கலாம், பிள்ளைகள் ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்கலாம், அவங்க தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம், நான் என்ன பண்ணுவேன், என்னோட சேமிப்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், தனிமையில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் பாருங்க, உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர், உமது மகத்துவத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் தொடங்கிவிட்டது. வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போன, எல்லாம் புதிதாயின, பழையன ஒழிஞ்சு போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னா புதிதான காரியங்கள் தேவன் செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்படி அவர் வல்லமை மகத்துவத்தால் தேவன் உங்களை தெரிந்து கொண்ட பிரியத்தினால் உங்கள் வாழ்க்கையிலே பழைய நேரத்திலெல்லாம் ஒழித்து விட்டு புதிய காரியங்களே, அதி அற்புதமான மகத்துவமான காரியங்களை உங்களிடத்தில் செய்ய ஆரம்பித்து விட்டார். நேற்று தினம் பார்த்தோம், கர்த்தர் துணை செய்கிற கர்த்தர். எதுக்கு துணை செய்கிறார்னா, இதை நடத்துவதற்காக, இந்த காரியத்தை நடத்துவதற்காக, அவர் வல்லமையும் அவர் மகத்துவமும் உங்களில் விளங்குவதற்காக அவர் உங்களோட துணையாக நின்று கொண்டே இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துலையும் மிஸ் ஆகிடக்கூடாது என்பதற்காக தேவன் துணை நின்று வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய வல்லமை மகத்துவத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வது எப்படி? இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் எப்படி நடக்கணும், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன என்பது தெளிவாக இதிலே நம்மளுக்கு போதித்திருக்கிறார். இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். நான் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர், நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். உமது அடியன்னா யாரு? இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளாக நீங்கள் தான் தேவனுடைய அடியார்கள். அப்போ நம்ம வாயை திறந்து சொல்ல முடியுமா, கர்த்தாவே நீர் உமது வல்லமை உமது மகத்துவம் என்னிடத்தில் காண்பிக்க தொடங்கி விட்டீர் அப்படின்னு விசுவாச அறிக்கையை சொல்லணும். அது நம்மளால் சொல்ல முடியுமா? வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குவோம், வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்குவோம் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? எனக்கு கிடைச்சா நான் பார்ப்பேன், கிடைச்சா நான் செய்கிறேன், கிடைச்சா செய்கிறேன் அப்படின்னா நம்மளால் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு தேவன் கிடைச்சோ கிடைக்கலையோ, உங்களுக்கு என்ன நடந்துச்சோ நடக்கலையோ, நீங்கள் என்ன தேவனுக்காக நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ, தேவன்கிட்ட என்ன வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்களோ அந்த வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, இதெல்லாம் நமக்கு தேவன் வைக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி. நம்ம தேவன்கிட்ட நிலைத்து நிற்கும் பொழுது தேவனுடைய கரம் உங்களிடத்தில் நிலைத்து நிற்கும். தேவனுடைய மகிமை வல்லமை உங்களிடத்தில் வெளிப்பட தொடங்கிவிடும். மோசே எவ்வளோ போராடினார் வாழ்க்கையில், தாவீது எவ்வளோ போராடினாரு. ஆனால் தாவீதும் மோசையும் ஆண்டவர் விட்டு வெளியே போல, ஆண்டவரோட தான் கூட இருந்தாங்க. எவ்வளவோ அவரை எரிச்சல் படுத்தினாங்க மோசையை. தாவீது பார்த்தீங்கன்னா சொந்த மகனாலே வெட்டப்பட்டாரு. ஆனாலும் என்ன ஆண்டவரே, இவ்வளோ நாள் உமக்காக ஓடினேனே, என்னை கைவிட்டீங்களே ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை கூட அவன் வாயிலிருந்து வரல. இதுதான் விசுவாசம். எனக்காக யாரும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்படின்ற விசுவாச அறிக்கை. நம்ம அதில் நிலைத்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். நான் மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலிலே, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே தேவன் காண்பிக்க தொடங்கிவிட்டார். இனி நீங்கள் தேவ ஜனம், உங்களை யாராலையும் மேற்கொள்ள முடியாது, கர்த்தராக ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அதை மட்டும் நம்ம விசுவாசித்து வாயிலை திறந்து அறிக்கையிடுவோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகத்துவம் என்னில் வழங்கி கொண்டிருக்கிறது. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று வாயிலை திறந்து விசுவாச அறிக்கையிடுவோம்.
இந்த வருடம் முடிவதற்குள்ளாக, இந்த மாதம் முடிவதற்குள்ளாக அநேக அடையாள அற்புதங்களும் குடும்பத்தில் நடக்கப் போகிறது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு துணை நின்று, நீர் எங்களுடனே இருந்து, உமது கரத்தினால் உமது வல்லமையையும் உமது மகத்துவத்தையும் எங்களுக்கு காண்பிக்க தொடங்கிவிட்ட மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமனே, நீர் எங்களுக்கு துணை நின்று எங்களுக்கு இந்த வல்லமையான காரியங்களையும் மகத்துவமான காரியங்களையும் நீர் செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே, வாய்களை திறந்தருளும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் உமது வல்லமையும் உமது மகத்துவமும் விலக போவதற்காக நன்றி ஆண்டவரே. இது ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அதை அவர்கள் உணர்ந்து விசுவாச அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.